சொல்லப்படாத காதல். இது ஒரு காதல் கதை. நான் போயிட்டு வரேம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா சாமி என்ற அவன் அம்மாவின் அக்கறையான வார்த்தைக்கு புன்முறுவல் செய்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு புறப்பட்டான். மதி தேநீர் நிலையம் என்ற பெயர் பலகை கண்ணில் பட சீறி பாய்ந்த வாகனம் அந்த கடையின் முன் நின்றது. அண்ணா, ஒரு டீ என கூறிவிட்டு திரும்பினான். எழில், எப்படி இருக்க என்ற குரல் நிமிர்ந்து பார்த்தான். அவனுடன் டியூஷனில் படித்த நண்பன் எதிரில் நின்றான். ஏய் சூர்யா, நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க என கேட்டான். ஏதோ இருக்கேன்டா. என்னடா பண்ணுற என சூர்யா கேட்டான். நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேனேஜராக இருக்கேன். நீ என்ன பண்ணுற என கேட்டான். படிப்பு சரியாக வரல, அதனால் என் மாமாவின் மெக்கானிக் கடையில் வேலை செய்கிறேன். தம்பி, டீ என்ற குரலும் வந்தது. வேலக்கா, செல்வி அக்கா 2 பேரும் எப்படி இருக்காங்க என்றான். வேல்விழி அக்காவுக்கு கல்யாணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்குது. செல்வி அக்கா இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போகிறதா இருக்கிறாங்க போல. அதை பற்றி விவரம் எதுவும் எனக்கு தெரியல என எழில் கூறினான். சூர்யா, உன் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? இது என்ன கேள்வி, எழுதிக்கோ என்று சொல்லிவிட்டு அவன் சென்று விட்டான். எழில் மனது பழைய நினைவுக்குள் சென்றது. அந்த எண்ண ஓட்டத்துடன் வாகனமும் ஓடியது. அலுவலகம் வந்தது. அவனுடன் வேலை செய்பவர் அவனை பார்த்து கையசைக்க இவன் பதிலளிக்காமல் செல்ல அருகில் சென்று விசாரிக்க அவன் சொல்லத் தொடங்கினான். பள்ளி பருவம். மார்க் பார்த்துவிட்டு, ஆசிரியர் அடுத்த தடவை மார்க் கம்மியாச்சு, அவ்வளோதான், ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு என கத்திவிட்டு சென்று விட்டார். அதை பார்த்த சக மாணவர்கள் டியூஷன் போ என சொல்ல நான் சரி என தலையசைத்தேன். பள்ளித்தோழி முனீஸ்வரி மூலம்தான் என் வீட்டிற்கு அருகிலேயே ஒரு டியூஷன் இருப்பது எனக்கே தெரியும். டியூஷனில் சேர்ந்தேன். அங்கு எனக்கு அறிமுகமானவர்கள்தான் வேல் மற்றும் செல்வி அக்கா. அவர் அப்பா மளிகை கடை வைத்திருக்கிறார். டியூஷனில் சேர்ந்து 1 மாதம் கழித்து திடீரென்று சென்னை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. லீவ் சொன்ன போனேன். வேலக்கா வீட்டில் இல்லை. எனவே அந்த தகவலை மட்டும் சொல்லி செல்வி அக்காவிடம் மட்டும் சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டேன். 2 நாட்கள் கழித்து மீண்டும் ஊருக்கு திரும்பினேன். பள்ளி முடிந்து வீட்டிற்கு வரும்போது என் வீட்டிற்கு அருகில் உள்ள சில பேரும் இணைந்து ஒன்றாக வீடு திரும்புவது வழக்கம். அப்போது மளிகை கடையை வேலக்கா பார்த்து கொண்டிருந்தார். நான் கவனிக்கவில்லை. வீட்டிற்கு சென்று விட்டேன். டியூஷனில் படித்து கொண்டிருந்தேன். அப்போது கடையிலிருந்து வந்த வேலக்கா என்னை எழுப்பி, ஏண்டா எழில், என்கிட்ட சொல்லாமல் போனேன், நானும் உனக்கு ஆசிரியர் தான், எனக்கு என்ன மரியாதை என அனைவரின் முன்பாக திட்டிவிட்டார். அவன் வரும்போது வீட்டில் நீ இல்லை என்று கூறிவிட்டு தான் அவன் சென்றான். ஏன் அவனை சத்தம் போடுற என கூறி எனக்கு ஆறுதல் கூறினார் செல்வி அக்கா. அப்படியே நாட்கள் சில கடந்தன. வேலக்கா காலேஜ் முடிந்து வெள்ளிக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு வழிபடுவது வழக்கம். அவருடன் அனிதா என்ற பெண்ணை அழைத்துச் செல்வார். ஒரு நாள் நான் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருக்கும் போது கீழே நின்று கொண்டிருந்தார் வேலக்கா. நான் சென்று என்னாச்சு என விசாரிக்க, அனிதாவால் கோவிலுக்கு வர முடியலையாம், யாரை கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியல என கூறினார். நான் வரவா என கேட்டேன். சரின்னு சொல்ல மாட்டாங்க என நினைத்தேன். ஒப்புக்கொண்டார். அவருடன் கோயிலுக்கு சென்றேன். நிறைய பேசிக்கொண்டே சென்றோம். தகவல்கள் பல பரிமாறிக்கொண்டோம். எங்களுக்குள் நெருக்கம் அதிகமாக தொடங்கியது. உரிமையாக என்னிடம் பேச ஆரம்பித்தார். காலேஜ் முடிந்து வந்தவுடன் குளித்துவிட்டு தான் எங்களுக்கு டியூஷன் எடுப்பார். என்னிடம் என் துணி ஒன்றை எடுத்து கொடு, நான் குளித்துவிட்டு வருகிறேன் என்று கூறினார். அவர்கள் அணிவதில் எனக்கு மிகவும் பிடித்தது அந்த கருப்பு நிற ஆடை. அதை எடுத்து கொடுத்தேன். நீ இதைத்தான் எடுப்பேன்னு எனக்கு தெரியும் என கூறினார். ஒரு பெண்ணின் காதல் தரும் இன்பத்தை விட இந்த இன்பம் பல மடங்கு அதிகமாகவே இருந்தது. நான் பழனி பாத யாத்திரை சென்றேன். அவர்களுக்கு ஒரு கயிறு வாங்கி வந்தேன். இதையா வாங்கிட்டு வந்த என கேட்டு விடுவார்களோ என்ற தயக்கத்துடனே என்னுடைய புத்தகத்தில் மறைத்து வைத்திருந்தேன். நீ எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா எழில் என கேட்க நான் தயக்கத்துடன் அந்த கயிறை எடுத்தேன். இது எனக்கு மிகவும் பிடிக்கும், கொடு என கூறி என் கையாலேயே கயிறு கட்டிவிடச் சொன்னார்கள். பின்பு என் கைகளில் அவர்கள் கட்டிவிட்டார்கள். பள்ளிக்கூடம் இல்லை என்றால் என் வீட்டில் இல்லாமல் அவர்களின் வீட்டில் இருந்தது. அப்பாவை சாப்பிட மாற்றிவிட கடைக்கு செல்லும்போது அவர்களின் பின்னால் ஒரு நாய்க்குட்டியைப் போல சென்றது. மழையில் சில்லென்று ரஸ்னா வாங்கி குடித்தது. கடையில் இருந்தால் அவர்களுக்காக சாப்பாடு எடுத்துக்கொண்டு சென்றது. மொபைலில் காசில்லை என என்னிடம் சொன்னவுடன் கடைக்கு சென்று போட்டுவிட்டது. பலூன்களில் தண்ணீர் நிரப்பி விளையாடியது. அனைவரும் சேர்ந்து மாரியம்மன் கோவிலுக்கு சென்றது. எனக்கு பிடிக்காத தர்பூசணி பழத்தை அவர்கள் சாப்பிடச் சொன்னதால் அவர்களுக்காகத்தான் நான் சாப்பிட்டது. என் மாடியில் இருந்து பார்த்தால் அவர்களின் ஜன்னல் தெரியும். இங்கிருந்து நான் பேச அவர்கள் ஜன்னலில் இருந்து பேசியது. இப்படி நாட்கள் இனிமையாக போய் கொண்டிருக்க அவன் எங்கே வீடு தங்குறான்,
அவள் வீட்டில் இல்லைன்னா அவள் கூட கடையில் இருக்கான் என அக்கம் பக்கம் வீட்டில் உள்ளவர்கள் என் அம்மாவிடம் கூறிவிட்டார்கள். ஒழுக்கமாக இருக்கிற வழியை பாரு, எழில் ஊர்வாயில் விழாத என அம்மா கூறினார். அவர்களின் பிறந்த நாள் வந்தது. கேக் மற்றும் பரிசும் சேர்த்து கொடுக்க அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்படியே நாட்கள் கடந்தது. நாங்கள் வீட்டை காலி செய்து வேறு வீட்டிற்கு செல்ல வேண்டிய நிலை. எனவே வீட்டை விட்டு சென்று விட்டோம். இருந்தபோதிலும் அவர்களுக்கு புட்டு பிடிக்கும் என்பதற்காக என் அம்மாவை செய்யச் சொல்லி பள்ளி செல்லும் முன்பு கிளம்பி சைக்கிளில் சென்று அவர்களிடம் ஒப்படைக்கச் சொல்லி அவர்களின் அக்காவிடம் கொடுத்துவிட்டு வருவேன். இப்படி தொடர்ந்த என் வாழ்வில் எனக்கும் அவர்களுக்கும் இடையில் விரிசல் வரத் தொடங்கியது. என் பிறந்த நாள் வந்தது. காணச் சென்றேன். வேலக்கா ஒரு பரிசும் செல்வி அக்கா ஒரு பரிசும் கொடுத்தார்கள். வேலக்கா கொடுத்ததை அங்கேயே பிரித்தேன். அழகிய கண்ணாடியிலான சிலை இருந்தது. நன்றி தெரிவித்து விட்டு சென்று விட்டேன். அதன் பிறகு என் வாழ்வில் 7 ஆண்டுகள் கடந்து விட்டது. இருப்பினும் உரையாடல்கள்தான். நான் அனுப்பிய குறுஞ்செய்திகள் என் அனைத்தும் என் நினைவை விட்டு இன்னும் அகலவில்லை என கூறி முடித்தான் எழில். அதை கேட்ட அவன், நீ அவர்களை ஒரு முறை சந்தித்தால் என்ன எனக் கேட்டான். அவர்களிடம் எவ்வித தொடர்பும் இல்லை, எவ்வாறு சந்திப்பது என்ற மனக்குழப்பத்துடனே இருந்தான். அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்தான். அப்பொழுதுதான் செல்வி அக்காவின் பரிசை பிரித்ததும் அதில் வாழ்த்தட்டை மற்றும் ஒரு கடிதமும் இருந்தது. அதை படிப்பதற்குள் நண்பன் விளையாட அழைத்ததால் சென்று விட்டதும் அவன் நினைவுக்கு வரவே அம்மாவிடம் கேட்டான். எனக்கு தெரியவில்லை என கூறிவிட்டார்கள். நன்றாக சிந்தித்து சொல்லுங்கள் என கூற, அந்த சூட்கேஸில் தான் நீ பொறுக்கி வச்சுள்ள குப்பையெல்லாம் போட்டேன், அதுக்குள்ளே இருந்தாலும் இருக்கும் என கூற தேட ஆரம்பித்தேன். தூசி படிந்த நிலையில் அந்த கடிதம் இருந்தது. படிக்கத் தொடங்கினேன். அன்பு தம்பி எழிலுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் உனக்கு என் தங்கையைத்தான் மிகவும் பிடித்திருந்தது. உங்கள் ஒவ்வொரு அரட்டையிலும் விளையாட்டிலும் கொண்டாட்டத்திலும் உடன் நானும் தான் இருந்தேன். என்னை மட்டும் நீங்கள் ஒதுக்கி வைத்து விட்டீர்கள். ஏன்? எனக்கு புரியவில்லை. வீட்டில் எனக்கு கல்யாண பேச்சு எடுத்தார்கள். என்னை பெண் பார்க்க வந்தவனால் நிராகரிக்கப்பட்டேன். அங்கு தொடங்கியது போல உனக்கும் கூட என்னை பிடிக்கவில்லை. இதற்கு என்ன காரணம்? எழில் உன்னை அவள் திட்டிய பொழுது நான் உன் பக்கம்தானே நின்றேன். கணிதத்தில் நீ ஃபெயிலான விஷயத்தை உன்னுடன் சேர்ந்து அவளிடம் மறைத்தேன். நீ அவளுடன் விளையாடும் பொழுதெல்லாம் நான் அந்த இடத்தில் இருந்திருக்கக்கூடாதா என ஏங்கியிருக்கிறேன். அவளுக்காக நீ சாப்பாடு எடுத்துச் சொல்லும் பொழுது உன் அந்த அக்கறையை நான் ஏன் பெற முடியவில்லை என சிந்தித்திருக்கிறேன். அவளுக்கு பிடிக்கும் என்பதற்காக சைக்கிளில் வந்து புட்டை கொடுத்து விடுங்கள் என என்னிடம் கொடுக்கும்போது எப்படி வலிக்கும் என எனக்கு மட்டுமே தெரியும். இவ்வளவு தெரிந்த உனக்கு என் அன்பு தெரியாமல் போய்விட்டதே. ஒவ்வொரு நிகழ்விலும் நான் உன்னுடன் தான் இருந்தேன். மிகப்பெரிய வலி காதல் தோல்வி என்கிறார்கள். இருக்கலாம். ஆனால் ஒருவரின் அன்பை உணராத போதும் அவரையே நேசித்து கொண்டிருப்பதும் தான் மிகப்பெரிய வலி. ஒரு நாள் நீ என்னை தேடுவ. அப்போ நான் இருக்க மாட்டேன். கண்களில் வழிந்த நீர்த்துளியை துடைத்துவிட்டு சூர்யாவை தொடர்பு கொண்டு செல்வி அக்காவை பற்றி கேட்டேன். அவன் எனக்கு தெரியவில்லை, நாங்களும் அங்கிருந்து காலி செய்து வந்து விட்டோம், நாளைக்கு வேணா அவங்க வீட்டில் போய் பார்க்கலாம் என்றான் சூர்யா. அவன் வீட்டு விலாசத்தை கேட்டுவிட்டு போனை வைத்தான். இரவு அவனுக்கு தூக்கமே வரல. அந்த கடிதத்தை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான். எப்போது விடியும் என்ற தவிப்போடு 6 மணிக்கே சூர்யாவின் முன் சென்று நிற்க, எழில் போலாமான்னு சொன்னேன். அதுக்குத்தான் இப்படியா 6 மணிக்கு வருவ? என்னாச்சு உனக்கு என கேட்டான். அதை பற்றி பேசுவதற்கு எல்லாம் இப்போ டைம் இல்லை. வா, செல்வி அக்காவை போய் பார்க்கலாம். எப்படி இப்படியே வரவா? ஏன், இதுக்கு என்னடா? நான் இன்னும் பல்லு கூட விளக்கலடா. ஆடு மாடெல்லாம் பல்லா விளக்குது, வாடா என்னை இழுத்து கொண்டு சென்று விட்டான். சேர வேண்டிய இடத்தை அடைந்தார்கள். வீடு பூட்டிய நிலையில் இருக்க பக்கத்து வீட்டில் விசாரித்தனர். நேற்று தான் வீட்டை காலி பண்ணிட்டு போனாங்க. எங்கே போனாங்கன்னு ஏதாச்சும் தெரியுங்களா? ஏதோ வெளியூரில் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு அவன் மட்டும் தனியாக அங்கே எப்படி விடுறது, நாங்களும் போகலாம்னு இருக்கோன்னு அவள் தனிமையின் தாகம் அந்த இடத்திலாவது தீரட்டும் என அவங்க அம்மா புலம்பியதாக கூறினாங்க. எந்த ஊருன்னு எதுவும் சொன்னாங்களாமா என எழில் கேட்க, அதை பற்றி அவங்களும் சொல்லலை, நானும் கேட்கல. சரிப்பா, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய்விட்டார்கள். ஒரு நாள் நீ என்னை தேடுவ, அப்போ நான் இருக்க மாட்டேன் என அவள் கூறிய வார்த்தையை நினைத்து கொண்டே அங்கிருந்து சென்றான்.